அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல நாளில் உங்களோடு இருப்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2026ஆம் ஆண்டு 8 மாதங்களை முடித்து வாரத்தின் முதல் நாள் ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் திருச்சபை நாயர் குடும்பமாக, திருச்சபை மூத்த மக்கள் குடும்பமாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த கடந்த 1ஆம் தேதி நான் பிரயாணத்தில் இருந்ததால் அன்னைக்கு வாக்குத்தத்த ஆராதனை 3 சர்வீஸை கேன்சல் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த பிரயாணத்தை முடித்து வாக்குத்தத்தை எனக்கு ஒன்றும் கொடுங்கன்னு கேட்குறப்போ ஆண்டவர் என்னோடு பேசினது ஏசாயா 28 அதிகாரம். பெருமையான கிரீடம் உனக்கு வேண்டான்னு என்னோடு பேசினார். பெருமை எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். இந்த காலையில் பேசுகிறப்போ என்னப்பா எனக்கு பேசுகிறீங்கிறப்ப ஏசாயா 57:1 நீதிமான் மடிந்து போகிறான் ஒரு மனதில் வைக்கிறது இல்லைன்னு அந்த பேசிக்கில் பேசினார். பொதுவாக நம் ஆண்டவரோடு இன்னைக்கு நம்முடைய சென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்துடைய தலைப்பு வந்து தி தியாலஜிக்கல் எஜுகேஷன் டு மேக் சர்ச் எ லேர்னிங் கம்யூனிட்டி. திருச்சபை ஒரு கற்கும் சமூகமாக்கல், இறையில் கல்வி. திருச்சபை ஒரு கற்கும் சமூகமாக்கல். திருச்சபை வந்து நமக்கு ஒரு ஸ்கூல், ஒரு காலேஜ், நம்முடைய டியூஷன் சென்டர், நமக்கு போதிக்கும் இடம். 12 வருஷம் +2 வரையும் படிச்சுட்டு 2 லட்ச ரூபா கொடுத்து நீட்டுக்கு படித்தாதான் நீ எம்பிபிஎஸ்க்கு போக முடியுது. 12 வருஷம் படிப்பது 0 ஆயிடுச்சு. நம்ம உலக பிரகமாக என்ன படித்தாலும் சர்ச்சுக்குள்ளே வந்து ஆண்டவர் சொல்லும் வார்த்தையை நம்ம கேட்குறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். த கிரேட் அலெக்சாண்டர் உங்கள் வெற்றிக்கு அடையாளம் என்னன்னு கேட்குறப்போ அவர் சொல்கிறார், இந்த உலகத்திற்கு என்னை அறிமுகம் பண்ணியது என்னுடைய தாயும் தகப்பனும் இல்லை, இந்த உலகத்திற்கு இந்த சமூகத்தில். ஆனால் ஆசிரியர் சொன்னது எனக்கு இந்த மேக் அலெக்சாண்டரா என்னை மாற்றுறது சாக்ரடிஸ், அரிஸ்டாட்டல், பிளேட்டோ. அது அறிஞர்கள் தான் எனக்கு இந்த உலகத்தை என்னை அறிமுகம் செய்து இந்த உலகத்திற்கு ஒரு வெற்றியின் படைப்பாளனாய் என்னை மாற்றினாங்க. என் தாயின் தகப்பன் இல்லைன்னு சொல்கிறார். டீச்சர்ஸியை என்னை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறார். அதுதான் அழகாக சொல்கிறப்போ கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு சொல்கிறார். கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்டினா மரம் எப்படியா வளரும்? மரத்தை எப்படி வெட்ட முடியும்? கத்தியை கருங்கல்லையோ ஒரு சாணக்கல்லையோ தீட்டி அதில் இருக்க அந்த சாஃப்ட்னஸ் கொண்டு வந்து அதில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் அதாவது கருப்பாகவும் வெளியே போகும், அதை நெருப்பு பொரியாமல் வெளியே போகும். அதை சாஃப்ட் பண்ணால் தானே மரம் வெட்ட முடியும், ஒரு கரியை வெட்ட முடியும், ஒரு கரும்பை வெட்ட முடியும். புத்தியை தீட்டா எப்படியா வெட்ட முடியுங்கிறப்போ அதுக்கு சொன்னார், ஒரு மனிதன் என்னைய மாதிரி ஒரு மனிதன் ஒரு ரொம்ப மூளை குறைவானவன் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார் ரோட்டில். நாட்ட போய் இங்கேருந்து மின்ட்டு பிரிட்ஜுக்கு போக எவ்வளோ தூரம்னு கேட்குறான், எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறான். அவர் தாடி வச்சுருக்காரு, ஒரு மூத்த ஞானி, ஒன்றுமே சொல்லலை, தலையை கீழே போட்டுக்கிட்டே இருக்கார். திரும்ப கேட்குறான். அவன் நினச்சிட்டான் குருடம் போலுக்கு, செவிடம் போலுக்கு, ஒன்றுமே கேட்கல போலுக்கு, எல்லாம் அவுட்டு போலுக்கு, எல்லாம் தேஞ்சு போச்சுக்குன்னு நினச்சிக்கிட்டு அவன் அந்த எங்கள் கிளினிக்கு அங்கேருந்து இந்த சர்ச்சு தூரம் நடந்து வந்தோன்னா திரும்பி கைத்தட்டி கூப்பிட்டாரு. நான் நடந்து வந்தேன், திருப்பி கூப்பிட்டு 2.5 மணி நேரம் உனக்கு ஆகுனாராம். என்னையா நீ முட்டாளா, இவ்வளோ நேரம் கேட்டால் நீ ஒன்றுமே சொல்லலையே, இப்போ சொல்கிறியன்னு கேட்டால் நீ உன்னுடைய நடை எவ்வளோ தூரம், உன்னுடைய ஸ்பீடு, உன் ஸ்டெப்பு எவ்வளோ தூரம் வைக்கிற, அந்த ஸ்டெப்புக்கு தகுந்த மாதிரி உன்னோட டைமிங்கை சொல்ல முடியும். சும்மா டைமிங் எப்படிப்பா சொல்ல முடியும், நீ எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிறேன்னு சொன்னாராம். இதுதான் நாலேஜ், விஸ்டம். அதுதான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். நீதிமொழிகள் 15:33 தன் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. இந்த விஸ்டம் பிகினிங் ஆஃப் காட். கர்த்தருக்கு பயப்படணும். ஞானத்தை தரும் ஆண்டவர், அறிவை தரும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் சொல்றார் சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஏசாயா 48:17 சொல்றார்
பிரயோஜனமானவர்களை நான் உனக்கு போதிப்பேன்னு சொல்றார். உனக்கு வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை மட்டும்தான் போதிப்பேங்கிறார். இதுதான் தியாலஜிக்கல், இதுதான் கிறிஸ்தவம். இன்னைக்கு காலையில் இந்த டெக்ஸ்டை எடுத்துட்டு காலைல ஏசாயா திரும்பினேன். ஏசாயா 57 வந்தது. என்னடா நீதிமான் மடிந்து போகிறான், கடவுளை மடிந்துன்னு சொல்கிறாரு. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல. அதை வச்சுக்கிட்டு எதுக்கோ செல்லை திருப்பினேன். வாட்ஸ்அப்பில் வந்தது ஒரு மெசேஜை பார்த்தேன். ஒரு பையன் கொண்டாந்து அம்மாட்ட பேப்பர் கொடுக்குறான். பேப்பரை பார்த்துட்டு என்னடா மார்க் இவ்வளோ குறையா வாங்கியிருக்க, சோறு சாப்பிட்டே வேறு ஏதாவது சாப்பிட்டியான்னு அம்மா கேட்குறான். நீ என்னத்தம்மா போய்கிட்டு இருக்கேன்னு கேட்குறான். அந்த அம்மா கேட்குது சோறு சாப்பிட்டே வேறு ஏதாவது சாப்பிட்டியான்னு. அவன் கேட்குறான் நீ என்னத்தை பொங்குனி அதைத்தான் சாப்பிட்டேங்கிறான். எவ்வளோ ரிவர்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்களா. கேட்டுட்டு சொல்கிறா நீ முகத்தில் போடுறிய அந்த ஃபேர் அண்ட் லவ்லி என்ன விலைம்மாங்கிறான். அந்த அம்மா சொல்லுது 35 ரூபாயோ 40 ரூபாயோ சொல்லுது. அவன் சொல்கிறான் 100 ரூபாய்க்கு இருக்கு, அதை ஏன்டா ஏமா வாங்கி போடக்கூடாதுங்கிறான். அவன் கேட்குறான் 35 எவ்வளோமா ஃபேஸ் வாஷ்ன்னு கேட்குறான். 30 ஏமா அந்த 100 ரூபாய்க்கு வாங்கி போடலாம். நான் பைத்தியக்காரியா? 35 ரூபாய்க்கு கிடைக்கிறப்போ நான் ஏன் 100 ரூபாய்க்கு வாங்கணும்? நான் கிரிக்கியாடான்னா. அந்த அம்மா சொல்லிச்சு. அவன் சொன்னான் பாஸ் பண்ண 35 மார்க்கு போதுமே, நான் அண்ணன் மாதிரி முட்டாளா 100 மார்க்குக்கு கஷ்டப்பட்டு படிக்கேன்னா. இதுதான் இன்னைக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி. பிள்ளைகள் எப்படி இருக்குது? அட்வான்ஸ் டெக்னாலஜி. இன்னொரு வாத்தியார் கேட்குறாரு, டே 5 ரோடை 5 நாளில் போட்டாங்கடா 15 பேர், அந்த ரோடை 10 பேர் எத்தனை நாளில் போடுங்கிறப்போ அவன் கேட்டான் ஏற்கனவே ரோடை தான் போட்டு முடிச்சாச்சே, இது எதுக்கு அந்த முட்டாள்தனமான கணக்கு, டைமை ஏன் டீச்சர் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னா. பிள்ளைகள் இன்னைக்கு அவ்வளோ அட்வான்ஸாக அவ்வளோ டெக்னாலஜியாக இருக்குது. அதுதான் மோகன்ராஜ், அதாவது உடன்கட்டை ஏறுதல் மோகன்ராஜ், அவரை பற்றி கேட்குறப்போ அவர் பேர் 3 பேர் வரும். என்ன பேருன்னா மோகன்ராஜ் ஏதோ ஒரு 3 பேர் வரும். அவரை கேட்குறப்போ இதுக்குள்ளே தொடர்புட்டா 3 பேரும் ஒருமித்து வாசம் பண்ணிக்கிறாங்கன்னு எழுதிட்டான். பிள்ளைகள் இன்னைக்கு பிள்ளைகள் இல்லை, நம்ம இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கோம். எதை சொன்னாலும் ஃபுல் பீட்லேருந்து கிரிட்டிக்கல் பண்ணுறதுக்கு இருக்க ஆள். ஏதோ வந்தாருங்க, ஏதோ டைம் போகணும், ஒரு 1000 ரூபா காணிக்க கொடுப்பாங்க, அதுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனாருங்க, இப்படி நம்ம அதை கிரிட்டிக்கல் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இறையியல் கல்வி தியாலஜி என்பது எரேமியா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொன்னாவது உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். சர்ச்சைக்கு வர மக்களை சொல்கிறாங்க, உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள். இதுதான் சர்ச்சுடைய ஆக்டிவிட்டீஸ். மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்றாரு, நமக்கு வழிகளை போதிக்கும் ஆண்டவர், நமக்கு வழிகளை டீச்சிங் மை வேஸ், என்னுடைய வழிகளை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுக்காரு. நீ இப்படித்தான் போகணும், இதுதான் உனக்கு வழி. அதுதான் முதல் வழி, தன்னை தாழ்த்துதல். ஆண்டவற்றை தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறது. அதுதான் யோவான் 13ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து ஒரு டக்குன்னு எழுந்து வேகமாக எழுந்தார், சீச்சுடைய கால்களை தொடச்சார். அது ஒரு இறையில் அறிஞர் அழகாக விழா சொல்கிறார். யோவான் சனகன் இயேசுவின் பாதரட்சைகளை அழிப்பதற்கு கூட நான் தகுதி இல்லைன்னார், செருப்பை கூட கழட்ட முடியாதுன்னார். ஆனால் இயேசு என்ன பண்ணார்? செருப்பை தொடச்சி கொடுத்துட்டார், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் கொண்டு வந்தார். இதுதான் ஜீசஸ், இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து என்பது தம்மை தாழ்த்தி. அதுதான் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 2 பேர் ஜெபம் பண்ண போகிறான். ஒருத்தர் ஜெபம் பண்ணுறான், நான் ஆசீர்வாதத்தை எடுத்தேன், சர்ச்சுக்கு டொனேஷன் கொடுத்தேன், சர்ச்சு சேர் தொடச்சேன், பெஞ்சு தொடச்சேன், நான் சர்ச்சில் இவ்வளோ வேலையெல்லாம் பார்த்தேன், நான் சர்ச்சில் இத்தனை வருஷம் செக்ரட்டரியாக இருந்தேன், எங்கள் சர்ச்சில் நான் 35-40 வருஷம் செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், செக்ரட்டரியாக இருந்தோன்னே டைரெக்டாக கப்பரர் ஆகிட்டேன், கப்பரர் ஆனோடனே டைரெக்டாக தியாலஜிக்கல் படித்து ஆர்டினேஷன் வாங்கிட்டேன், இப்போ என்னுடைய லெவலே வேறு ஆகிடுச்சு, இப்போ எனக்கு செக்ரட்டரியோ ட்ரெஷர் கொடுத்தா நான் வேண்டான்னு எனக்கு போக முடியாது, என்னுடைய மூமெண்ட்டு வேறு மாதிரி திரும்பிட்டு, அப்போ நான் இனிமேல் செக்ரட்டரி ட்ரெஷர் ஆக மாட்டேன், இப்படி பெருமையை, என்னுடைய பெருமையை நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் தன் பெருமையை பற்றி பேசாமல் ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஐயர் வேகமாக போகிறதுக்கு என்ன அந்த கடைசி தாழ்மையின் ஜெபம் சொல்வார். அதாவது உங்களுடைய மேய்ச்சின் கீழும் துணி கீழே பொறிக்கொள்ள மாத்திரம் இல்லை. இதை சொல்கிறதுக்கு நேரம் இல்லாமல் பாவியாக என்மேல், அதுக்கு தான் இதை வச்சுருக்காங்க போலுக்கு. நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டேன், ஒரு 55 வயசு வரையும். பாவியாக என்மேல் வேகமான சர்வீஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட் சர்வீஸ்.
எதுக்கு சொல்கிறேன்னு எனக்கு 55 வயசோ தெரியல, ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கிட்ட ரொம்ப நல்லா படித்தவங்க. ஆனால் அந்த என்ன சொன்னார்னா, அந்த அம்மா ஜெபம் பண்ணிச்சு, நீங்கள் உள்ளே இருக்கீங்கப்பா, நீங்கள் வானத்தையும் பூமி படைத்த ஆண்டவர் அல்லவா, நான் அவர்கிட்ட வர முடியாதுப்பா, நான் பாவியான பெண்பா, முன்னால் வர முடியாதுன்னு அந்த ஏழை தாய் வஸ்திரத்தின் பின்னால் தொட்டாங்க. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் அந்த பெரிய ஐஸ்வர்யவான் சொன்னான், என் வீட்டுக்கு வர நான் பாத்திரம் இல்லை, கிவ் யூ ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும்பா, நான் ஒரு சாதாரண மனிதன், நான் ஒரு பாவியான மனிதனை தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணலாம், தன்னை தாழ்த்தினா. இதுதாங்க திருச்சபையில் சொல்லி கொடுக்குற வார்த்தை. திருச்சபையோட வார்த்தை என்னென்னா, தியாலஜிக்கலே என்னென்னா தன்னை தாழ்த்துவது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய திருச்சபை எபிசோடன்ட், கூம்பு செம்பக வடிவம் மேலேருந்து கீழே. திருச்சபை என்பது அது அப்படி அல்ல. இறையியல் கல்வியில் நம்மை ஆண்டவற்றை தரை மட்டும் தாழ்த்தி இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி எம்டி பண்ணிட்டார். ஒன்றுமே இல்லை. மெட்ரோவில் போகிறதுக்கு மெட்ரோ கார்டு இல்லை, போக முடியுமா? முடியாது. ஹோட்டலில் போய் சாப்பிட என்ன இல்லை, காசு இல்லை, வெறுமைப்படுத்தி விட்டார், எம்டி பண்ணிட்டார். சிலுவையின் மேலே எபிரேயர் 5:5 பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுவதற்கு பாத்திரம் இருந்தாலும் அவர் சொல்லலை. தலைமை குருன்னு அவர் சொன்னாலும் அவர் என்ன பண்ணலை? எபிரேயர் 5:5 சொல்கிறார், தன்னை தாழ்த்துதல். ஒருவேளை நம் ஆண்டவற்ற என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன பிரச்சனையோடு இங்கே வந்தாலும் அவரை நோக்கி நம்ம ஜெபிக்கிறப்போ அவர் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நம்மோடு கலைச்செல்வனுங்கிற ஒரு NMSI ஊழியர் அந்தியூர்லேருந்து வந்திருக்கிறார். இப்போ எழுந்து நில்லுங்க. அந்தியூர்லேருந்து வந்திருக்கிறாரு. வீரப்பனுடைய சொந்த கிராமம் அந்தியூர். அதுக்கு மேலே தாமரைக்குளம், அப்புறம் மடம், அப்புறம் இன்னொரு ஊர் தேவர் மலை. 3-4 ஊர். அது ஒரு மலை பிரதேசம். இதுக்கு முன்னே இந்த NMSI ஊழியர் அவங்களால விரட்டப்பட்டார், பயந்து ஓடி வந்துட்டார். இதுக்கு முன்னே இருந்தவர் இறந்துட்டார். அப்படி மனைவி இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக வேலை செய்கிறாங்க. கீழே ஈரோடு மாவட்டத்தில் ரொம்ப நல்ல வேலை செய்கிறாங்க. அவருடைய துணைவியார் ரொம்ப அழகாக இருப்பாங்க. யங் பெண், ரொம்ப சிறப்பாக ரொம்ப சூப்பராக வேலை பார்க்குறாங்க, ரொம்ப தைரியமாக வேலை பார்க்குறாங்க. அவருக்கு அப்புறம் இவர் போனார் கலை. இவர் போனோடனே அந்த ஊர்க்காரங்க வந்தாங்க. அவ்வளோதான், ஓடிடு, கைகால் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவரை சொன்னாங்க, கைகால் எடுத்துகிட்டு வேண்டாங்க, அடிச்சிருவேன்னாங்க. வீட்டை அடித்தாங்க. அவர் இந்த சர்ச்சு தேவர்மலையை அடித்து உடைச்சாங்க. சர்ச்சை அடித்தாங்க, பைக்கை உடைச்சாங்க. பைக்கை உடைச்சிட்டு கொஞ்சம் தூரம் போகும்னே இவர் மனைவி 2 பிள்ளைகளும் அடித்தாங்க. கொஞ்சம் தூரம் போகும்போது கால் உடைஞ்சி போச்சு. கொஞ்ச நேரத்துலேயே கால் உடைஞ்சிட்டு. காரணம் அவர் முழங்கால் படிக்கிட்ட ஜெபம். தகப்பனே இந்த இடம், அவர் சொன்னார், எனக்கு NMSIயில் மாதம் 12,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க, நீங்கள் கொடுத்துருங்க, நான் வாங்கிக்கிறேன், போயிடுறேன். சோத்துக்கு என்னடா பண்ணுவேன், கடவுளுடைய வேலை செய்ய வந்திருக்கேன், சம்பளம் கொடுக்குறாங்க, நீ போன்னு என்னை சொல்கிறதுக்கு யாரான்னு கடவுள்கிட்ட சொல்லிட்டார். அந்த பாரத்தை ஒப்பு கொடுத்துட்டார். பொதுவாக நம்மை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட எப்போ ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நம்மளால் ஒன்றும் என் பலத்தினால் அல்ல, என் பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் எல்லாம் ஆகும். கலங்காமலும் திகையாமலும் பயப்படாமலும் இருங்கள். I do not left you, I do not forget you, I am with you. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். ஒருவேளை இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். அற்பகால மூண்ட கோபம், ஆனால் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும். ஏசாயா 54 படிச்சிங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் சாப்டர். அது ரொம்ப அழகான வார்த்தைகள். நாம் ஆண்டவற்றை நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்போ எல்லா நிலையிலும் உயர்த்தி நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். இதுதான் திருச்சபையுடைய கல்வி, திருச்சபையுடைய எஜுகேஷனே இதுதான். கடவுள்கிட்ட கேள், உன்னை தாழ்த்தி கேள்.
உன்னை தாழ்த்தி தகப்பனே எனக்கு ஒரு பிளஸ் பண்ணுங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கன்னு கேட்குறப்போ அந்த இறையியல் கல்வி என்பது சிறு பிள்ளையை போல் தகப்பன்ட. ஆனால் ஏற்ற காலத்தில் அந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறப்போ ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ஒருவேளை நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருந்திருக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்ன நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா என்று கேட்குறப்ப நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கும் ஆண்டவர்கிட்ட. இந்த தியாலஜிக்கல் சண்டேயில் நம்ம கொடுக்கப்பட்ட தலைப்பு நெகேமியா 8ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம், திருப்பாடல் சங்கீதம் 1. ரொம்ப ஒரு சிறப்பான பகுதி. ஆண்டோடைய சன்னிதானத்தில் நாம் எப்படிப்பட்ட மக்களாய் நல்ல விதையாய் காணப்படுகிறோமா? சால்வேஷன் ஆர்மியில் ஒரு அருமையான அன்பு சகோதரி, அவங்க மெத்தடிஸ்ட் திருச்சபையிலேருந்து வந்தவங்க. அவங்க லண்டன்லேருந்து, அமெரிக்காவிலேருந்து லண்டனுக்கு ஆண்டோடைய வேலையை பார்க்க வர்றாங்க. இறையியல் பிஹெச்டி படித்து பெரிய டாக்டரேட் வாங்கினவங்க, 2-3 டாக்டரேட் வாங்கினவங்க, பெரிய ஆசிரியர். அவங்க சாமுவேல் பிரியங்க அவங்க பெயர். அவங்க அந்த லண்டன் வந்த பொழுது ஒரு சர்ச்சில் போய் வேலை கேட்குறாங்க. சர்ச்சில் அவங்களுக்கு கொடுத்த வேலை என்னென்னா, சர்ச்சில் வர்றவங்களுடைய ஷூவெல்லாம் துடைக்கணும். வெளியே அவங்க ஷூவை விட்டுட்டு வர்றாங்களே, அந்த ஷூவை துடைக்கணும், எல்லா ஷூவையும். தான் அவங்க வேலை. அந்த அம்மா, நான் ஒரு பிஹெச்டி படித்த டாக்டர், இன்னும் இந்த ஷூ துடைக்க விட்றீங்களே என்ன நியாயம்? அந்த அம்மா கேட்கவே இல்லை. அன்போடு அந்த வேலையை செஞ்சாங்களாம். திருச்சபையில் விருப்பத்தோடு அந்த வேலையை செஞ்சாங்களாம். செஞ்சதால் அதே திருச்சபையில் பின்னால் பிஷப்புங்கிற ஒரு நிலைமைக்கு உயர்த்தப்பட்டாங்களாம். எந்த மனிதன் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போகிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். எந்த மனிதன் ஆண்டவருடைய வேலையை முடிக்க தன்னை அர்ப்பணிக்கிறானோ அந்த மனிதனை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த வேலையை மட்டும் இல்லை, வீட்லேயும் சரி, கணவன் மனைவியும் சரி, 2 பேரும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மை அங்கே வந்துட்டாலே தன்னை தாழ்த்தி போகிறப்போ, ஒரு கணவருக்கு ஒரு மனிதனுக்கு திருமணமாகி வந்த உடனே ஒரு நண்பர் ஃபோன் பண்ணார். ஒரு மனைவிக்கு காது கேட்காதரா, செக் பண்ணுறான்னாராம். நண்பர் ஃபோன் பண்ணோன்னே அவர் ரோட்டில் நின்றுட்டு இன்றைக்கி என்ன சாம்பார்னு கேட்குறார். அந்த அம்மா பதில் சொல்லலை. திரும்ப முத்தத்தில் கேட்குறாரு, அந்த அம்மா பதில் சொல்லலை. திரும்ப ஹாலில் கேட்குறார், பதில் சொல்லலை. கிச்சனில் அந்த அம்மா நிற்கிறாங்க. பக்கத்தில் காதில் போய் சத்தம் போட்டு சொல்கிறார், இன்றைக்கி என்ன சாம்பார். அந்த அம்மா மெதுவாக சொல்லுது, முருங்கைக்காய் சாம்பார்னு 4ஆவது தடவை உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிச்சான். இப்போ யாருக்கு செவிடு? அவருக்கு தான் செவிடு, அந்த அம்மாவுக்கு செவிடு இல்லை. இதே மாதிரி குடும்பம் என்பது தன்னை தாழ்த்தி அர்ப்பணிப்பது. அந்த குடும்பத்தில் தன்னை ஒரு படி கீழே போயிட்டேன்னா, ஒரு கணவர் வேறு சொல்ல, ராத்திரி வந்தார் வீட்டுக்கு, வரவு செலவில் எங்கே சண்டை வரும்னா பற்றாக்குறையில் தான் சண்டை, தேவையில் தான் சண்டை. இரவு முழுதும் சண்டை, 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு. இரவு முழுதும், நைட்டு ஃபுல்லாக சண்டை. காலையில் எழுந்தார், ஃப்ரெஷ்அப் ஆனார், நீட்டானார், கார் எடுத்தார், ஆஃபீஸ் கிளம்புறார். அந்த அம்மா வெளியே வந்துச்சு. பேசி முடிச்சுட்டு போயா, ராத்திரெலாம் சண்டை போட்டுட்டு என்ன வந்த, குளித்தா, பவுட்ரு போட்ட, செண்டு போட்ட, காரில் ஏறி போய்கிட்டே இருப்பியா, அப்போ நாங்கள் இடித்த வேணா வெளியே உள்ளே வயான்னுச்சான். காரை ஷெட்டில் விட்டாராம். மேனேஜருக்கு பண்ணி ஐ எம் டுடே ஹாலிடேன்னு ஒரு கால் கொடுத்தாராம், மெசேஜ் போட்டாராம். உள்ளே வந்தாராம், என்ன பிரச்சனைன்னு சொல்லுனாராம். 2 பேரும் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாண்டியாசில் போய் பிரியாணி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். 2 பேருக்கு அமைதியாகி போச்சான். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பதே தாழ்மை. இதுதான் இறையியல் கல்வி. இதுக்கு போய் பிஹெச்டி எழுதிக்கிட்டு, டிசிஎஸ் எழுதிக்கிட்டு, நான் பிசிஎஸ் படிச்சுட்டு எம்சிஎஸ் படிக்க போனால் டிசிஎஸ் எழுதுனா எனக்கு எங்கே டிசிஎஸ் தெரியுது. யாரோ ஒரு நண்பர்கிட்ட போய் ஐயா சாமினை புடியா பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டான். நிறைய ஐயர்களுக்கு அவங்க எழுதவே இல்லை, யாரோ எழுதி கொடுத்ததான். இன்னொரு பெரிய ஐயர் பிஹெச்டிலாம் முடிச்சிட்டார், ஆனால் நான் ஒரு நாளும் டிசிஎஸ் எழுதலை. இது டிசிஎஸ் எழுதலை. வாழ்க்கை என்பது நம்முடைய அமைப்பு எப்படி இருக்குது, இதுதான் கல்வி, இறையியல் கல்வி. தியாலஜிக்கல் என்பது கடவுள் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், அதுதான் அந்த வாழ்க்கையை சொல்கிறப்பா.
சங்கீதம் 1 எவ்வளோ சூப்பராக சொல்கிறார் பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆலோசனை நடவாமலும். டேய், எங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், அண்ணாச்சி 5 லட்ச ரூபா இப்போ கொடுங்க, காலையில் 10 லட்ச ரூபா. அந்த மெடிக்கல்ஸ்லேருந்து மாத்திரை வரும், அது 5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிக்கிறோம், அது 20 லட்ச ரூபா அந்த வேல்யூ. 10 லட்ச ரூபா கொடுப்போம், அப்படியே உங்களுக்கு காலையில் 10 மணி நேரத்தில் 10 லட்ச ரூபான்னார். எங்கள் அண்ணன் பெரியவர் சொன்னார், தோத்திரம் வேண்டாம், அந்த 5 லட்ச ரூபா எனக்கு வேணாம், இது போதுன்ட்டார். அவர் இருக்கிறதெல்லாம் விற்று கொடுத்து 2 நாள் வாங்கினார். இன்றைக்கி ரோட்டில் நின்று சோத்துக்கு வழி இல்லை. போன வாரம் கேட்டேன், எங்கள் அண்ணன் சொன்னார், ஞாபகம்யா ரோட்டில் ஆமாண்ணாச்சு, பெரிய ஆடிட்டருங்க அவர் சொல்கிறாரு, இதுதான் துன்மார்க்குடைய அட்வைஸு. உழைப்பு, நமக்கு வர்ற உழைப்பு நம் வாழ்க்கையில் வந்தால் போதும், அவ்வளோதான். பிறரை ஏமாற்றுவதோ, பொய் சொல்வதோ, திருடுவதோ ஆசைப்படுவதல்ல. எனக்கு உழைக்கிற உழைப்பில் இறையில் கல்வி என்பது உடம்புல விளக்கெண்ணைய தலையில் ஒரு 5 லிட்டரை ஊற்றிக்கிட்டோ, இல்லை உடம்புல மண்ணில் போய் ஒட்டுனா எவ்வளோ ஒட்டுமோ அவ்வளோதான் ஒட்டும். சரி, நாளைக்கு 10 லிட்டர் ஊற்றிட்டு ஒட்டோன்னா டபுள் வராது, ஒட்டுறது மட்டும்தான் ஒட்டும். நமக்கு ஆண்டவர் நிமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். நமக்கு என்ன ஓட்டத்தில் கொடுத்துருக்கிறாரோ, இவர் கீபோர்டு போட சொல்லியிருக்காங்க, இவருக்கு எவ்வளோ தாளந்தோ, இந்த தாளத்தில் அவர் கைகள் எவ்வளோ வேகமாக வேலை செய்து. ஆல்பர்ட்டுங்கிற ஒரு பிளைண்ட் இருக்காரு, பேண்ட் அடிக்கிறாரு, தபேலா அடிக்கிறாரு, கீபோர்டு போடுறாரு, வாசிக்கிறாரு, அத்தனை தாளந்தையும் பயன்படுத்துகிறாரு. இப்போ நாங்கள் பாடினா எங்கள் கூட வரமாட்டார் அவர், ஏன்னா அவருக்கு என்ன தெரியல, பார்வை இல்லை. அவங்க ஆட்களோடு அவ்வளோ திறமை. அந்த கொடுத்த தாளந்தில் நமக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறாரோ அந்த தாளந்தை பயன்படுத்தணும். அதுதான் மோனன் அழகா சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் மெசேஜ் கொடுக்குற தாளந்தை கொடுத்துருக்கிறாரு, பாடுற தாளந்தை கொடுக்கலாம். எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு பாட்டு வரல. அதுக்கு ஃபாதர் பிரிக்மேன்ஸ், அவருக்கு பாட்டை தவிர என்ன வராது? ஜீசஸ் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. எப்போ நீங்கள் எங்கே பார்த்தாலும் தனியாக இருக்கிறப்பவும், படுத்திருக்கிறப்போ, நடக்கிறப்போ ஜீசஸ் ஜீசஸ் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஜீசஸ்னா பாட்டு வடிவில் சொல்லிக்கிட்டே இருப்பார். இதுதான் ஆண்டுடைய ஆலோசனை, ஆண்டுடைய அட்வைஸ். அதை தான் துன்மார்க்குடைய ஆலோசனை நவாமல். யார் வழியில் நிற்கக்கூடாது? ஒரு ஐயர் கூட ஒரு ஊருக்கு போயிருந்தேன், என்னை கூப்பிட்டு போயிருந்தார் அவங்க ஊருக்கு. ஒரு ரொம்ப சீனியர் சூப்பர் ஐயர், சும்மா லேசாக ஒரு ஹிட்டு கொடுத்தா தெரிஞ்சுக்குவீங்க. அங்கே போயிட்டு சொன்னார், என் பேர் சவுந்தரபாண்டியன், தங்கம் செல்லமாக கூப்பிடுவார் அவர். தங்கம், உங்கள் கூட எங்கள் கூட வந்து நீ யார்ட்டையா சொல்லிடாதீங்க, குறிப்பாக இன்னார்ட்ட சொல்லிடாதீங்க. நான் எதுக்குன்னு, ஒன்றும் இல்லை, கூட்டமாக நிற்கிறப்போ தோத்திரம் உங்களை இன்னார் கூட பார்த்தேன்ட்டு அவர் போய்கிட்டே இருப்பார். முடிஞ்சு போச்சுற ஆட்டம். இதுதான் பாவிட வழியில். எவ்வளோ சூப்பராக சொன்னார் பாருங்க. இந்த ஐயம்மாருக்கு இருக்கிற வேலை நமக்கு வேலை செய்யாதுங்க. அன்னைக்கு தாங்க எனக்கு வேலை செஞ்சது. சூப்பராக சொன்னார். நீ உண்மையாக சொல்ல போகிறதில்ல, நீ லேசாக சொல்லுவ. அவன் நான் நிற்கிற கூட்டத்தில் தலைவர் நிற்கிறப்போ தோத்திரம்ட்டு யார்ட்டையோ சொல்லுவான், சத்தமாக யார்ட்டையோ சொல்லுவான். ஆனால் மாட்டிக்கிறது யார்? ஏன்னா நான் லீவ் போடாமல் வந்துட்டேன். இப்போ இதுதான் பாவியல் வழியில் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். எவ்வளவு அழகாக அந்த துன்பம். சங்கீதம் 1 என்பது எவ்வளவு தெளிவாக, அவ்வளோ பரியாசக்காரன், யார் கேலி பண்ணுறானோ, கிண்டல் பண்ணுறானோ, நகைக்கிறானோ அவன் கூட்டத்தில் உட்காராத. ஏன் உட்கார்ற? ஏன் டென்ஷன் ஆகிற? நீ எதா சொல்லி அவன் எதா சொல்லி அறுவை எடுத்து ஏன் வெட்டிக்கிட்டு இருக்க? அதுதான் புத்தியை தீட்டுங்கிறார், கத்தியை தீட்டாதங்கிறார். புத்தியை தீட்டி அவன் இடத்துல உட்காந்துருக்கிற, எழுந்து நடந்துக்கிட்டே இரு, போய்கிட்டே இரு. கத்தியை தீட்டுறது என்பது நீ எவ்வளோ தூரம், உன் ஸ்பீடு எவ்வளவு, உன் காலோடைய ஸ்டெப்பு எவ்வளவு, இவ்வளோ தூரத்தில் இந்த போகிறதுக்கு இவ்வளோ தூரம். அதுதான் அறிவாளியுடைய வேலை. ஒருத்தன் கேட்டாலும் சினிமாவில் இங்கேருந்து சின்ன முன்னுக்கு எவ்வளோ தூரம், அப்போ சின்ன முன்னிலேருந்து இங்கே எவ்வளோ தூரம், இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடாது. இதுதான் பரியாசக்காரர் உட்கார இடம். கர்த்தருடைய வேதம் இரவும் பகலும். என்ன பிரச்சனை வருதோ, என்ன துன்பம் வருதோ, பைபிள் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றாக சேர்க்கப்பட்டது. உலகம் பிறந்து 6500 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட வார்த்தை ஒன்று தான். யார் சொன்னாங்க, எப்படி சொன்னாங்கன்னு தெரியாது. கடவுள் சொல்கிறாரு, எழுதுகிறாங்க. கருத்துக்கள் ஒன்று, கடவுள் ஒருவர். இதற்கு ஒப்பாயிருக்க 2வது கற்பனை லவ், அன்பு. இவ்வளோதான் பைபிள். ஆதியாம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் 22, 21 சொல்லப்பட்ட கருத்து 2 தான். அன்பு, கடவுள் ஒருவர், கடவுள் ஆவியாக இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து மாதிரி தாடி வளர்த்துக்கிட்டு இதெல்லாம் இல்லை. கண்ணு பெருசாக இயேசு கிறிஸ்து 6.25 அடி உயரம் இதெல்லாம் இல்லை. அங்கி போட்டோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவிக்கு எப்போவுமே வல்லமை உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அநேக ஆவிகள் உண்டு. கர்த்தருடைய ஆவி தான் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் ஒன்று கூடினாங்க. லவ் வந்துச்சு, அன்பு வந்துச்சு, அங்கே இறங்கிட்டாரு, வல்லமை பிறந்துச்சு. இதுதான் கர்த்தருடைய வேதம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் டே அண்ட் நைட். எப்போ பிரச்சனை வருதோ, தூக்கம் வரலையா, பிரச்சனை இருக்கா, எழுந்து உட்காந்து பைபிளில் ஒரு வசனம் வாசிங்க, தூக்கம் வந்துடும். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க, உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, தூக்கம் வந்துடும். ட்ரெயினில் போகிறீங்க, டிக்கெட் கிடைக்கலையா, ஜெபம் பண்ணுங்க. முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு ட்ரெயினுக்கு போகிறேன். 7:35, 7:36க்கு எக்மோரில் 7:37க்கு இறங்குறேன். ட்ரெயின் சேத்துப்பட்டை தாண்டிட்டு என்ன சரின்னு தெரியல. முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், முக்கியம் இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக வாங்கங்கிறாங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு கண்களை ஏறெடுக்கிறேன். என்ன ஃப்ளைட்டை கேட்டேன், காசு அதிகம். 3 மணிக்கு காலையில் எந்திரிக்கணும், முடியாது. காசை பற்றி பிரச்சனை இல்லை, 3 மணிக்கு எந்திரிக்க முடியாது. அன்று சொல்ல போக முடியாது, பஸ்ஸில் போக முடியாது, காரில் போக முடியாது. ஆண்டவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார். போதிக்கும் ஆண்டவர், நமக்கு வழியை தெரிவிக்கும் ஆண்டவர். ஏன்னா வழிகளை நமக்கு கிரிகளை பாருங்கள். அதுதான் ஆண்டவருடைய இல்லம் சொல்கிறாரு. பக்தி வைராக்கியம்ங்கிறார். என் வீட்டை குறித்தான பக்தி வைராக்கியம் என்று சொல்கிறார். அதுதான் ஏசாயா 56 சொல்கிறார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு. சாயங்காலம் சர்வீஸ் திருநெல்வேலி தூத்துக்குடி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகிஸ்ட் தான் சொல்வார். துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தையும் சத்தமாக சொல்வார். எதுக்கு சொல்கிறான்னு எனக்குலாம் ரொம்ப நாள் தெரியாது. அதை விட்டுட்டு தான் அதான் மீகாவில் சொல்கிறோம், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், ரிட்டன் டு மீ, என்னிடத்தில் திரும்புங்கள். ஓசியாவில் சொல்கிறார், ஆண்டவரிடத்தில் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட நம்ம திரும்புகிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்ம உயர்த்தும் ஆண்டவர். அவர் ஒரு காலம் நம்மை ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். கர்த்தர் பயப்படத்தக்கவர் என்று சங்கீதம் 89:7 சொல்றார். He is a fear. அவர் பயப்படத்தக்கவர், அஞ்சத்தக்கவர்னு சொல்றார். சும்மா சாதாரணமாக ஆண்டவர்கிட்ட கேட்காம பயந்து குனிந்து நான் ஜெபம் பண்ணேன். ஐயா, யாரோ ஒருத்தர் நன்மை கிடைக்கிறதுக்காக என்னைய 2 நிமிஷம் லேட் பண்ணிட்டார். 5 நிமிஷம் வழியில் டிராஃபிக் ஜாம், அதுதான் லேட்டு. இல்லை நான் ஒரு கரெக்டாக போவேன். 5 நிமிஷம் டிராஃபிக் ஜாம். நேரு ஸ்டேடியத்துலேயும் இப்பன் பில்டிங்லேயும் இங்கே கொருக்குப்பேட்டையில் ஒரு இடத்துல 5 இடத்துல டிராஃபிக் ஜாம். அப்போ யாரோ ஒருத்தருக்கு என் சீட்டை கொடுக்கணும்னு நினச்சி என்ன பண்ணிட்டாங்க, ஜாம் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நான் போகணுமா வேண்டாமா? வேணும்னா கொடு, இல்லைன்னா வீட்டுக்கு போகிறேன். உண்மையாகவே இதுதான் என்னுடைய ஜெபம். நாமும் இப்படி தான் ஜெபம் பண்ணணும். இப்படி ஜெபம் பண்ணுறப்போ நம்மை போதிக்கும் ஆண்டவர், வழிகளை தெரிவிக்கும் ஆண்டவர். உம்முடைய சித்தனில் தோத்திர ஆண்டவர்னு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை பற்றி ஒரி பண்ணவே கூடாது. ஆண்டுடைய சித்தம் இல்லை இன்னைக்கு நம்ம சொல்லிட்டனாலே ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். ஜெபத்தை விட பெரிய வல்லமை எதுவுமே இல்லைங்க. நம்ம கடவுளோடு உறவு வைத்துக்கொள்வதான் ஆண்டு நோக்கம். அதுதான் கர்த்தருடைய வேதம். இன்றைக்கி சங்கீதம் 1 என்பது தினமும் என் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய வசனம். அதுதான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் நான் உனக்கு விதிக்கிற கட்டளை கருத்தாய் கை கொள்ளுவாயானால். உபாகம் 28:1, சங்கீதம் 119:1. என்னுடைய வேதத்தின்படி நடக்கணும், வெட்கப்பட்டு போவதில்லை. டு நாட் ஷேம். வெட்கமே இல்லை, வாழ்க்கையில் தோல்வியே இல்லை. என்னைக்கு விக்டரி தான், வெற்றி தான். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட இந்த டீச்சிங் இறையியல் கல்லூரியில் தகப்பனே என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனேன்னு நோக்கி பார்க்குறப்போ நிச்சயமாக ஒரு வழியை சொல்லும் ஆண்டவர், நிச்சயமாக வழி கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே என்னை ப்ளஸ் பண்ணுங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே நோக்கி பார்ப்போமா? உம்மை நோக்கி பார்க்குறோம். உம்முடைய வேதத்தின் ரகசியத்தை எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா. துன்மார்க்குடைய ஆலோசனை நவாமலும், பாவியுடைய வழியில் நிற்காமலும், பரியாசக்கர உட்காரத்தில் உட்காராமலும், மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் சொன்னமாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாய் 1 20 60 100 ஒரு கனிதரும் செடியாய் என்னை மாற்றுங்கப்பா.
என்னை ஒரு நல்ல விதையாய் மாற்றுங்க தகப்பனே. என் வாழ்க்கையில் இருக்க தீய பழக்கத்தை நிமித்தம் தகப்பனே, லங்ஸில் பிரச்சனை, லிவரில் பிரச்சனை தகப்பனே, நான் எனக்கு கிட்னி தகராறாகி டயாலிசிஸ் நிலைமையில் இருக்கிறேன்ப்பா. என்னுடைய தீய பழக்கம் தகப்பனே, ஒரு விசை கூட தகப்பனே அந்த துன்மார்க்குடைய ஆலோசனை எனக்கு விடுதலை. கர்த்தருடைய வேதத்தை எடுத்துட்டேன் தகப்பனே. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய கிருபையை நோக்கி பார்க்கிறேன். எனக்கு ஒரு ஹீலிங் தாங்க தகப்பனே, எனக்கு ஒரு அற்புதம் தாங்க தகப்பனே, ஒரு அதிசயத்தை தாங்க தகப்பனே. நீ அதிசயமானவர் அல்லவா, என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை தருவேன்னு சொன்னீங்கல்லப்பா. எனக்கு பிரஷர்னால சுகர்னால பிரச்சனை இருக்கு தகப்பனே. எத்தனையோ பேர் 35 வருஷம் 40 வருஷம் இருக்காங்கப்பா, ஒண்ணுமே செய்யல. எனக்கு ஒரு வருடத்துல ஒரே ஒரு விரலை எடுத்துட்டாங்க, இப்ப இன்னொரு விரலை எடுக்கணுங்கிறாங்க. ஏன் அந்த சுகர் எனக்கு அவ்வளவு தொல்லை பண்ணுதுனே? ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு அன்பு மகளுக்காக தகப்பனே, உன் துக்க நாட்கள் முடிந்து போச்சு. நான் நின்று முதல்வனை ஆசீர்வதிப்பேன், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியன்னு சொன்னீங்கல்ல. ஒரு விசை கூட நீங்க என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபை எனக்கு தாங்க, உம்முடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே. என்னை ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவோடு வழி நடத்துங்கப்பா. ஒவ்வொருவோடு உங்களுடைய பிரச்சனை இருக்கட்டும். விசேஷமா எங்களுடைய பேராயருடையக்காக, பேராயர் குடும்பங்களுக்காக, பேராயர் முழுவதும் நடக்கிற தேர்தல் வேலைகளுக்காகப்போ நல்ல தலைவர்கள் பேராயம் முழுவதும் ஏற்படப்பா. திருச்சபையில் நல்ல தலைவர்களப்பா, இருக்கிற தலைவர்களோ வருகிற தலைவர்களோ எல்லாரா இருந்தாலும் நல்ல சிறந்த தலைவர்களாய் திருச்சபையில் எழும்ப வழிநடத்தின ஆயர்களுக்கு தேவையான ஞானம், நியூட்ரலா நேர்மையா யார் பக்கமும் சாராம, நேர்மையா யாருக்காக ஒருத்தருக்குன்னு வேலை செய்யாம, யாரு வந்தாலும் பரவாயில்லைங்கிற அர்ப்பணிப்போடு ஆயர்கள் பணி செய்ய எல்லா ஆயர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுங்க. எங்க திருச்சபை மலையில் இருக்கும் பட்டணமாய் விளங்க கிருபை செய்ய தகப்பனே. இன்ப இயேசு ஆலயத்துடைய கட்டிட பணிக்காக ஜெபிக்கிறோம். இந்த பேஸ்மெண்ட் வேலைக்காக தகப்பனே, தேவைகள் உண்டு, கொடுக்கிற எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, என்னுடைய பிசினஸ்ல இருக்க கஷ்டம், வேதனை, துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றி திருச்சபைக்கு கொடுக்கிற ஒரு தன்மையை தாங்கப்பா. ஒரு விசை கூட தேசத்துடைய ஜனாதிபதிக்காக, எங்களுடைய பிரதம மந்திரிக்காக, அவரோடு இணைந்து பணி செய்யும் அமைச்சர் பெருமக்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, எங்களுடைய தமிழகத்துடைய முதலமைச்சருக்காக, அவரோடு இணைந்து பணி செய்யும் கவர்னர், அதே அரசு அதிகாரிகள், அமைச்சர்களுக்காக, தகப்பனை எதிர்கட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பிளஸ் பண்ணுங்க. தேசத்தில் வட பகுதியில் வெப்பம் அதிகமாகுன்னு சொல்கிறாங்கப்பா, 2-3 டிகிரி மழை குறையுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தகப்பன், வானத்தை பூமியை படைத்த தகப்பன், மழை இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, விவசாயம் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த விவசாய சூழ்நிலைக்கு, நல்ல ஒரு விவசாயத்துக்கு சூழ்நிலை, நல்ல மழையை தாங்க, நல்ல சூழ்நிலையை தாங்க, நல்ல எண்ணங்களை தாங்க, நல்ல தலைவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க, மக்களுக்கு உதவக்கூடிய தன்மையை தாங்கப்பா. எங்கள் திருச்சபை மீண்டுமாய் ஆசீர்வதிங்க. திருச்சபையுடைய பாடல் குழுவினருக்காக, சிறுபிள்ளை ஊழியத்திற்காக, ஆண்கள் பெண்கள் வாலிப பிள்ளைகள் ஊழியத்திற்காக, வில்லேஜ் மினிஸ்ட்ரிக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. ஒருவோடு உடைய பிரச்சனை இருக்கட்டும், வழிநடத்துங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமென்.